கவி ஸ்பெஷல் கிச்சனில் பச்சை வெங்காயம் சட்னி எப்படி அரைக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு லெமன் சைஸுக்கு புளி எடுத்துக்கலாம், கொட்டை இல்லாத. 5 பச்சை மிளகா, 10 பூண்டு பல், சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம், ஜீரகம் ஒரு டீஸ்பூனு. இந்த சட்னிக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுடலாம், கல் உப்பு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துடலாம். நம்ம சட்னி அரைச்சின்னு வந்தாச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ தாளிச்சிக்கலாம். நம்ம தாளிக்க அடுப்பத்தை வச்சு தாளிக்கிற கரண்டி வச்சாச்சு. நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். சட்னி வந்து நல்லெண்ணெய் தாளிச்சா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பச்சை வாசனை தெரியாது, வெங்காயம் பச்சை வாசனை. கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ தாளிச்சதை சட்னியில் கொட்டிக்கலாம். ரெடி ஆகி போச்சு. கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்னைக்கு நம்ம தோசைக்கு வந்து பச்சை வெங்காயம் சட்னி ரெடி பண்ணோம். ரெடி ஆகி போச்சு. நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தோசைக்கு. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். நான் எப்படி செஞ்சேன்னா அதுமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா